தமிழ் முதல்கன வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரோமாக்கியை வந்து நம்ம ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். இது யூடியூபர் சீரிஸ்க்காக கூட இந்த வீடியோன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து யூடியூபர் சீரிஸ்லேயே அப்லோட் பண்ணி விட்றேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது எப்படின்னா, முதல்ல வந்து இதுக்கு நான் 2 ஆப் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து கைன் மாஸ்டர் ஆர் பவர் டைரக்டர். இந்த ரெண்டுலேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபிலிமோரா கோல பார்த்தீங்கன்னா இது இல்லை, அதனால தான் நான் பவர் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கைன் மாஸ்டர் கூட அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ இதை எப்படி ப்ரோ இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளைனான இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிளைனான பெஸ்ட்டு, இந்த மாதிரி டிசைன் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த வால்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ண வால்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி லெவலில் பெயிண்ட் ஆகிருக்கும்ல, அப்போ அந்த இது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா, அந்த பின்னாடி இருக்கிற கலர் ஒரே மாதிரி ஷேடில் இருக்கணும். உங்களால் க்ரீன் ஸ்க்ரீன் வாங்க முடிஞ்சுன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கிக்கலாம். அது உங்கள் விஷயம், உங்கள் காசு விஷயம். அதை பற்றி நம்ம பேச வேணாம். காசு வாங்க, அதாவது அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான மெத்தடு. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டே யூஸ் பண்ணலாம், அதுவே பெஸ்ட்டு. ஆனால் குரோமாக்கி யூஸ் பண்ணுன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆப் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ஒரே மாதிரி கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. அப்படின்னா தான் அந்த குரோமாக்கி வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற அந்த பவர் டைரக்டர். ஸோ இதை நாங்கள் பை பண்ணிட்டோம். பவர் டைரக்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஆப்டிமைசிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூடியூப்க்கு ரெடி பண்ணுறீங்களா, எதுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னு நான் வச்சுக்கோங்க. யூடியூப் ரெடி பண்ணுறதா இருந்தால் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்தோடனையும் ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் செக்ஷனில் போய் இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு, ஓகே இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் மாதிரி வைக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் பேக்ரவுண்ட் வைக்கணும்னா இந்த மாதிரி இந்த கலர் செக்ஷனில் வந்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும், அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. கலர் பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கலர் பேக்ரவுண்டையே செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு கலர், ஸோ இந்த ப்ளூ கலர் கூட செலக்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்துட்டு ஸோ இது இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்து ஒரு ஓவர் லேயர், ஸோ இந்த பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு புத்தகத்துக்கு மேலே ஒரு புத்தகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து எடுத்த அந்த வீடியோ, அதாவது நாங்கள் அந்த இதில் எடுத்த வீடியோ நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஓகே, எடுத்து போட்ட வீடியோ திரும்பி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சைஸு கரெக்டாக இல்லை, அதான் உண்மையான விஷயம். இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இதை வந்து ஜூம் பண்ணணும். அதாவது அந்த இமேஜ் ஃபுல்லாக வந்து க்ராப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருங்க. க்ராப் பண்ணும்போது அங்கங்கே கிச்சஸ் விழுக தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஓகே, ஓரளவு என் ஃபேஸ் ஷோ பண்ணுற அளவாக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவு தெரிகிற மாதிரி இருந்தாலாவது போதும். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் வச்சுங்க பார்த்தீங்களா, இதை வந்து அந்த இதுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணிக்கோங்க. அதான் அந்த இதில் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேயர் வரைக்கும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு, அதாவது இந்த லேயருக்கு அந்த லேயர் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இது வந்து உங்களால் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்தோம், சைடில் வச்சு எடுத்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். பட் நாங்கள் ஸ்ட்ரைட். இப்போ நீங்கள் ரெண்டாவது செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து குரோமாக்கின்ற ஒரு ஆப்ஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு குரோமாக்கி ஓப்பன் ஆகாது. அந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது முதல்ல நம்ம கலர் செலக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் குரோமாக்கின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த குரோமாக்கியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. குரோமாக்கியில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவு இது வேணும், ஸோ இந்த ஒரு பிக்கர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் இந்த பின்னாடி இருக்கிறத இப்படி செலக்ட் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு சின்ன கிளிக்கு இப்படி பண்ணி விட்டு உங்களோட லேயர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு 100% கூட கொண்டு போங்க. 100% எப்படி அங்கங்கே, அதாவது நீங்கள் இருக்கிற இமேஜ் வந்து டெம்ட்டு விழுகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இதில் லைட்டாக டெம்ட்டு விழுகுது, அதனால் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த அளவுக்கு ஓகே, ஓரளவு குறைச்சி வச்சாச்சு. அதாவது எங்களுக்கு வந்து 60% கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 60%ல் நான் இதை லீவ் பண்ணிடுறேன். இருங்க. ஓகே, இப்போ 60% லீவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் ப்ளே பேக் கொடுங்க. ப்ளே பேக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிருக்கும்.
கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும் ஓரளவு அதாவது ஓரளவுக்கு வந்து இது தெரியும். பட் நல்ல உங்களுக்கு இதை விட பெட்டராக வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு கூட அந்த அளவுக்கு நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, அதனால தான் நாங்கள் ஓரளவாக கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட் எதாவது வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கனாலே போதும். எக்ஸ்போர்ட் சேவ் டு கேலரி கொடுத்துட்டு ஸோ என்ன ரெசல்யூஷன் வேணும்னு பார்த்துக்கோங்க. சும்மா செலக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி 360pயில் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அது எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், அந்த டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 32 40 50 கிட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ பாதி முடிஞ்சிச்சு. 60 சம்திங். ஓகே, 100% முடிய போகுது. ஓகே, இப்போ 100% முடிஞ்சிச்சு. அது நீங்கள் ப்ளே பேக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இதில் நீங்கள் ப்ளே பேக் பண்ணால் பண்ணுங்கள், இல்லை விஎல்சி நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற விஎல்சியில் நாங்கள் ப்ளே பேக் பண்ணுறோம். ஸோ அதாவது கேஸ்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது ப்ளே பேக் ஆகிட்ருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4%, அதாவது எந்த அளவுக்கு அது ரன் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவு உங்களுக்கு இந்த அளவுக்கு போதுமானு பாருங்கள். இல்லை உங்கள் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான், ஏன்னா எங்கிட்ட அந்த அளவு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த அளவு பேக்ரவுண்ட் வேணுன்னா நீங்கள் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு. இந்த இதை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நம்ம எப்பயும் போல் ஸ்டூடியோலேயே முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ வெல் பெஸ்ட், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவு தான் செய்ய முடியும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவு சப்போர்ட் இல்லை, அதனால தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்றது உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிங்க. ஆன்லைன் செட் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தென் ஆல் ஃபினிஷ். வேறு என்ன சொல்கிறது, சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் இருக்கிற சோஷியல் மீடியாலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்போம். ஸோ ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பரோட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பேக் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு பாய்.